ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்டோட தான் இந்த வருஷம் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த விலாக் Jan 26 அன்னைக்கு எடுத்தது. ரிப்பப்ளிக் டேக்கு ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுறதுக்காக அப்பாவை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா, இதில் என்ன இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோ இல்லை ஒய்ஃபோட சப்போர்ட்டோ இல்லாமல் குழந்தைய தனியால் ஒருத்தவங்க வளர்க்குறாங்கன்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படி அவங்க தனியாக வளர்க்குறாங்கன்னா அவங்கள ஈஸியாக நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம். அவங்கள மட்டும் இல்லை, அவங்க குழந்தைங்கள கூட நம்ம ஈஸியாக பேசிடலாம் எதுனாலும். ஏன்னா கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் அவங்கள கூப்பிட்டு முன்னாடி நிற்க வைக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் அவங்க பிள்ளைங்களோட கல்யாணத்தில் கூட அவங்க வந்து முன்னாடி நிற்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, பின்னாடி தான் போய் நிற்பாங்க. அப்படி படாத பாடுபட்டு பிள்ளைங்களை வளர்த்து அவங்க நல்லபடியாக வந்துட்டாங்கன்னா தப்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லைன்னா அம்மா இருந்து வளர்த்துருந்தா இப்படி ஆயிருக்குமா, அப்பா இருந்து வளர்க்கல அதனால தான் பிள்ளை இப்படி போயிருச்சுன்னு ரொம்ப ஈஸியாக பேசிட்டு போயிடுவாங்க. இத்தனை ப்ரெஷரையும் தாண்டி தான் எங்கள் அப்பாவும் எங்களை வளர்த்தாங்க. எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் அவங்களை முன்னிலைப்படுத்தி நின்று பண்ணதே கிடையாது எதுவுமே. அப்படி எல்லாத்துலேயுமே பின்னாடி நின்று அப்பாவுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்பவே டிசர்விங் ஒன் தான் நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பாவை போல் தனியாக பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்த ஒவ்வொரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதை டெடிகேட் பண்ணுறேன்.